வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை இன்று ராஜ்நிவாசில் சந்தித்து மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் புதுச்சேரியில் உள்ள பூர்வீக ஆதி திராவிடர்களுக்கு வழங்கப்படும் கல்வி, வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு சலுகைகளை புலம்பெயர்ந்த ஆதி திராவிடர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை புதுச்சேரியில் அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தது. இதனையடுத்து ஆளுநர் மாளிகை வெளியே செய்தியாளர்களை சந்தித்த MP ரவிக்குமார், புதுச்சேரியில் பல ஆண்டுகளாக புலம்பெயர்ந்த ஆதி திராவிடர்கள், பூர்வீக ஆதி திராவிடர்கள் என்ற பாகுபாடு இருப்பதால் கல்வி, வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு இல்லாமல் புலம்பெயர்ந்த ஆதி திராவிடர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகிறார்கள். எனவே பூர்வீக ஆதி திராவிடர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அனைத்து இடஒதுக்கீடு சலுகைகளையும் புலம்பெயர்ந்த ஆதி திராவிடர்களுக்கு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்றும் புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஜிப்மரில் வசதி இல்லாத காரணத்தினால் அண்டை மாவட்ட புற்றுநோய் உள்ளிட்ட உயர்வகை நோய்களுக்கு சிகிச்சை மறுக்கப்படுகிறது. இதனால் துணைநிலை ஆளுநர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ஜிப்மருக்கு கூடுதல் நிதி பெற வேண்டுமென வலியுறுத்தி மனு அளித்ததாகவும், மனுவை பெற்றுக்கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததாக ரவிக்குமார் MP தெரிவித்தார். புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் உலகிலேயே மிக உயரமான 72 அடி உயரம் கொண்ட மகா பிரத்யங்கர காளி கோவில் அமைந்துள்ளது. இங்கு மாதந்தோறும் தேய்பிறை, அஷ்டமி மற்றும் அமாவாசை தினங்களில் சிறப்பு யாகம் மற்றும் பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் ஜென்மாஷ்டமி தினத்தில் பிரத்யங்கர காளி அவதரித்த நாள் என்பதால் அன்றைய தினம் நடைபெறும் அஷ்டமி வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அதன்படி இந்த வருடம் நடைபெற்ற ஜென்மாஷ்டமி காளி அவதார திருநாளில் 108 கிலோ பிரம்மாண்ட கேக் வெட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பிரத்யங்கரா காளிக்கு ஜே என கோஷங்கள் முழங்க கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து பைரவ பலி பூஜை மற்றும் குருதி பூஜை நடைபெற்றது. குருதி பூஜை மொரட்டாண்டி பிரத்யங்கர காளி கோவிலில் சைவ வழிபாடு என்பதால் வாழை மரத்தை உயிராக பாவித்து குங்குமத்தை இரத்தமாக கொண்டு அபிஷேகம் செய்து வாழை மரம் பலியிடப்படும். அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான அஷ்டமி மிளகாய் வத்தல் யாகம் நடைபெற்றது. இதில் 108 கிலோ காய்ந்த மிளகாய் உள்ளிட்ட பல்வேறு யாக பொருட்களை கொண்டு நடைபெற்றது. மாலை 7 மணிக்கு துவங்கிய பூஜைகள் மற்றும் யாகம் விடியற்காலை 5 மணி வரை இடைவிடாமல் 10 மணி நேரம் நடைபெற்றது. இறுதியாக பூஜை மற்றும் யாகம் செய்யப்பட்ட கலச நீர் கொண்டு காளிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். அம்மா தரிசனம் கூட்டு வர முடியுமா? கூட்டு வராங்க. சிறப்பு தான். இந்த பிரத்யேக காளி ஜென்மாஷ்டமி காளி நட்சத்திரத்தை முன்னிட்டு மகளிர் வார வழிபாடு மன்ற தலைவி ஒத்துழைப்பு கொடுக்கிறாங்க. இன்னைக்கு முனியப்பனோட புகைப்படுகிறார்கள். உண்ணாமலை ஆனந்தன் அவர்களுக்கு கௌரவிக்கப்பட்ட கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் विद्रावय विद्रावय शौरौद्रमूर्तरे महाप्रत्यङ्गरे महाविद्ये शान्तिं गुरु
विद्रावय विद्रावय शौरौद्रमूर्ते महा प्रत्यंगरे महाविद्ये शांतिं कुरु ज्वालाजित्रे नरालदंशे प्रत्यंगरे समहरे भूमत् स्वाहा स्वाहा ओम दारगच्छ शबरिवारं रक्ष रक्ष हुं 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 बट नमो नमः स्वाहा समहरे भूमत् स्वाहा स्वाहा ओम ऐं ह्रीं श्रीं सुब्रें सुब्रें ह्रीं प्रत्यंगरे जगदंशे ह्रीं ह्रीं प्रत्यंगरे. புதுச்சேரி மெரினா கடற்கரையில் அகில இந்திய அளவில் கடல் நீச்சல் போட்டி நடைபெற்றது. இந்த மாபெரும் நிகழ்ச்சியை ட்ரை டு சாம்ப் ஸ்போர்ட்ஸ் மற்றும் ஜெய் மாருதி என்டர்பிரைசஸ் என்கின்ற நிறுவனம் இணைந்து நடத்தினர். அகில இந்திய அளவில் பல நீச்சல் போட்டிகளில் கலந்து கொண்டு சிறப்பித்த பற்பல வீரர்கள் கலந்து கொண்டார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு மெடல், நினைவு பரிசு வழங்கினார். இதுபோன்ற பற்பல விளையாட்டுகளை ஸ்வம்மத்தான் மற்றும் ட்ரைலத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டு புதுநகர் முல்லை வீதியில் வசிக்கும் திருநாவுக்கரசு சுந்தரி தம்பதியரின் மகன் விஷால் மூளை வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி மாணவர் ஆவார். புதுச்சேரி நயினார் மண்டபம் டே பிரேக்கர் உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சியாளர் பாக்யராஜிடம் கடந்த 7 ஆண்டுகளாக வலுத்தூக்கும் போட்டிக்கான பயிற்சி பெற்று வருகின்றார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் கடந்த 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடந்த சிறப்பு மாணவர்களுக்கான பவர் லிப்டிங் போட்டியில் புதுச்சேரி வீரர் விஷால் 59 கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். கோயம்புத்தூரில் நடந்த மாநில அளவிலான வலுத்தூக்கும் போட்டியில் தங்கப்பதக்கம், உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் நடந்த அகில இந்திய அளவிலான போட்டியில் 2 தங்கப்பதக்கம், உத்தரகாண்ட் மாநிலம் காசிப்பூரில் நடந்த அகில இந்திய அளவிலான போட்டியில் தங்கப்பதக்கம் மற்றும் ஸ்பெஷல் ஸ்ட்ராங் மேன் ஆஃப் இந்தியா பட்டத்தையும் வென்று சாதனை படைத்தார். ஜெர்மன் நாட்டில் நடந்த சிறப்பு ஒலிம்பிக் வலுத்தூக்கும் போட்டியில் 4 வெள்ளிப் பதக்கம், மலேசியா நாட்டில் நடந்த ஆசிய நாடுகளுக்கான வலுத்தூக்கும் போட்டியில் விஷால் 4 தங்கப் பதக்கம் மற்றும் ஸ்ட்ராங் மேன் ஆஃப் ஆசியா பட்டத்தையும் வென்று சர்வதேச அளவில் சாதனை படைத்துள்ளதும் பிரதமர் நரேந்திர மோடி விஷாலை பாராட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இவரை விவசாய சங்க தலைவர் முருகையன், பொருளாளர் ரவி மற்றும் விவசாய பிரதிநிதிகள் அவரது இல்லத்தில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.